ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. ராஜசேகர் ஒரு 2-3 நாளா நம்ம காஞ்சிபுரம் எம்எல்ஏ புதுசா வந்துக்கிறாருல்ல ரஞ்சித் குமார், வனத்துறை அமைச்சர். அவர் பக்கத்து தொகுதி எம்எல்ஏ, பக்கத்தூர் தொகுதி எம்எல்ஏ இல்ல, நம்ம தொகுதி எம்எல்ஏ தான். பக்கத்தூர்ல இருந்து வந்து சொல்றேன். அவதூறான ஒரு பேச்சு பேச்சுக்கிறாரு, உண்மைக்கு புறனான ஒரு பேச்சு பேச்சுக்கிறாரு. பஸ் நிலையம் வந்து எங்க ஆட்சியில் தான் கொண்டு வந்துக்கிறாங்க, தாவே ஆட்சியில் தான். நாங்க தான் 40 கோடியில வந்து வருகின்ற 22ஆம் தேதி அடிக்கல் நாட்டு போற மாதிரி பேசுகிறாரு. தீர்க்கப்படாத பிரச்சனை புறநகர் பேருந்து, அது வந்து பேசி நம்ம காரப்பேட்டையில காரை அங்க நேஷனல் ஹைவேல புறநகர் பேருந்து கொண்டு வந்துட்டோம். 22ஆம் தேதிக்கு மேல நல்ல நாள் பார்த்து அது பூமி பூஜை போடுறதுக்காக இந்த 60 நாள்ல ஒரு பெரிய சாதனை. அது 40 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்காக ஒதுக்கியிருக்காங்க. நம்ம 36 கோடியில நம்ம ஆட்சியில எத்தனை வந்தாரு. பாமர மக்களுக்கு, வணிக மக்களுக்கு, கைத்தறி நெசவு செய்கிற மக்களுக்கு, அனைத்து தர மக்களுக்கு இது தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, திசை திருப்புறாங்க. 40 கோடியில நாங்க தான் கொண்டு வந்துக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். காஞ்சிபுரத்துல அது யாரு கஷ்டப்பட்டு அந்த சிஎம் இளவரசன் தான் வாங்கிட்டு வந்தாரு அந்த பஸ் ஸ்டாண்டு, எல்லாருக்குமே. அதாவது இது வந்து ஒரு 20 ஆண்டு காலம் கோரிக்கை வந்து நம்ம திராவிடர் மாடல் ஆட்சியில நம்ம காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிஎம் இளவரசன் அவர்கள் சட்டமன்றத்தில் எடுத்துரைத்த கோரிக்கையின் அடிப்படையில நம்ம பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திற்கு திமுக ஆட்சியில தான் புதிய பஸ் நிலையமே கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் வரலாறு. இந்த வரலாறை மறைக்க பார்க்கின்ற தற்குறிதனமாக பேசிக் கொண்டிருக்கின்ற வனத்துறை அமைச்சரை இந்த பதிவின் மூலமாக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க.